ராத்திரியில் எதுவுமே சாப்பிடாம தூங்கினா உடம்புக்கு நல்ல. காலையில் ஏந்திரிக்கும் போது வயிறுலாம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நைட்டில் தான் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது. என்ன பண்ணுறது? அது என்னமோ தெரியல, சாப்பிடக்கூடாது இரவு வேலையில் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குலாம் அந்த மாதிரி தான் நைட்டில் சாப்பிட்ற சூழ்நிலைகள் அமையும். அப்போ தான் கொஞ்சம் உக்காந்து நிம்மதியாக ரெஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுது. பகலில் சாப்பிட்டோம்னா அவசரமாக சாப்பிடணும், காலையில் அவசரமாக சாப்பிட்டு கிளம்பணும், மத்தியானம் வந்தாலும் இப்படி தான் அவசரமாக சாப்பிட்டு கிளம்பணும். என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றத நிம்மதியாக சாப்பிடலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு இப்படி தாங்க இருக்கும். பரோட்டா நல்லா வெந்து சூப்பராக பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிடணும். சரி, அப்படியே நைட்டில் சாப்பிட்ற சூழ்நிலை வந்தது. சாப்பிட்டாச்சு, வாய்க்கு ருசியாகவும் இருந்தது. பொறுமையாக நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டாச்சுன்னு வச்சுங்களேன். அது வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு தெரிஞ்சுதுன்னா, பண்ணாமல் இருக்கணும்னு தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம அப்படியே சமையல் ரூமில் போய் இந்த சீரகம் இருக்குது இல்லையா, இந்த சீரகத்தை எடுத்து ஒரு 2 கரண்டி 1 ஸ்பூன் எடுத்து அப்படிங்க பாருங்கள், உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நன்றாக கொதிக்க விடலாம். எவ்வளோ நேரம் கொதிக்கும்? அப்படியே அது நல்லா கொதித்து என்ன ஆகுனா, அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கம் அந்த கலர் அப்படியே மாறும். கலர் மாறி அந்த வெந்தயத்தில் இருக்குது, சீரகத்தில் இருக்கிற எசன்ஸு பூரா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த எசன்ஸ் பூரா அப்படியே இறங்கட்டும். போதுமா? கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த எசன்ஸ் அப்படியே கொஞ்சம் இறங்கி நின்று கொஞ்சம். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து அப்படியே டம்ளரில் ஊட்டவும். அவ்வளோதாங்க. இதை எடுத்து அப்படியே வெதுன்னு சாப்பிட்டு படுங்க. வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.